பார்க்கவே ஒரு தினுசான டிசைன்ல கட்டப்பட்டிருக்க இந்த பில்டிங்க்கு தாஜு இன்யான் அப்படின்னு பேரு. இது தைவான் நாட்டில் இருக்கு. எதுக்காக இது இப்படி ஒரு மாதிரி வித்தியாசமா கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வெயில்ல இருந்து தப்பிக்கவும் சுத்தி இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை தனக்குள்ள உறிஞ்சு வச்சுக்கவும் தான் இப்படி கட்டியிருக்காங்க. இதால ஒரு வருஷத்துக்கு 130 டன் கார்பன் டை ஆக்சைடை தனக்குள்ள அப்சர்வ் பண்ணி வச்சுக்க முடியும். அது எப்படி இந்த டிசைன்ல கட்டியிருக்கிறதால மட்டுமே அந்த பில்டிங்கால வெளில இருந்து தப்பிச்சிட முடியுமா? எப்படி கார்பனை தனக்குள்ள எடுத்து வச்சுக்குது? இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரீட் லைட் வீடியோவில் பார்க்க போகிறோம். 165 மீட்டரில் மொத்தம் 21 மாடிகள் இருக்கிற மாதிரி இந்த பில்டிங்கை கட்டுறாங்க. அதில் முதல்ல நடுவில் இருக்கக்கூடிய அந்த கோரை கட்டி முடிச்சிடுறாங்க. இந்த கோரில் தான் அந்த பில்டிங்கான லிஃப்ட் படிக்கட்டுகள் எல்லாமே இருக்குது. இப்போது சைடில் கட்டணும் இல்லையா? அந்த சைடை கட்டும் போது தான் அந்த பில்டிங் மொத்தமாக ட்விஸ்ட் பண்ணி இருக்கிற மாதிரி தெரிகிற மாதிரி அந்த பில்டிங்கை கட்டி முடிக்கிறாங்க. எப்படி அதை பண்ணுறாங்கன்னா, கீழே தரைத்தளத்தை எப்பயும் போல் நேராக கட்டி முடிச்சிட்டாங்க. அடுத்து மேலே இருக்கக்கூடிய அந்த மிச்ச 20 மாடிகள் இருக்கு இல்லையா? அந்த 20 மாடிகளையுமே ஒரு தளத்துக்கும் இன்னொரு தளத்துக்கும் 4.5 டிகிரி அது விலகி இருக்கிற மாதிரி கட்டி முடிக்கிறாங்க. அப்படி கட்டி முடிச்சுட்டு அந்த பில்டிங் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது கீழே தரைத்தளமும் மேலே 21வது மாடியும் 90 டிகிரி ஆங்கிளில் விலகி இருக்கிற மாதிரி தெரியும். இந்த டிசைன் ஏஸ்தட்டிக்காக இருக்குது, மற்ற பில்டிங்கோட கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி காட்டுது. அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி கார்பன் அப்சார்ப்ஷனில் இந்த டிசைனுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. எப்படின்னா, பொதுவாகவே வெயில் அதிகமாக அடிக்கும் போது, அதுவும் இந்த மே மாதத்துலையும் ஏப்ரல் மாதத்துலையும் அதிகம் பேர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான டயலாக் என்ன இருக்கும்? மரம் வளர்த்துருந்தா அதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே தான் இந்த பில்டிங்லையும் பண்ணியிருக்காங்க. அதாவது மொத்த 21 மாடிலையுமே செடிகளையும் மரங்களையும் கொஞ்சம் அதிகமான அளவில் இதில் வளர்த்து வச்சிருக்காங்க. சரி, ஆனால் செடி வளர்க்குறதுக்கும் இந்த டிசைனுக்கு என்ன சம்பந்தம்? சாதாரணமாக எல்லா பில்டிங்லையுமே தான் இந்த மாதிரி செடி வளர்க்க முடியும் தானே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, அங்கே தான் விஷயமே இருக்குது. என்ன கதைன்னா, மொத்தம் 21 மாடிக்கும் சேர்த்து அங்கே 23,000க்கும் அதிகமான செடிகளையும் மரங்களையும் வளர்த்து வச்சிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக ஒவ்வொரு ஃப்ளோர்லையுமே 14 பெரிய மரங்களை நட்டு வச்சிருக்காங்க. இப்போது அந்த மாதிரி மரங்களையும் செடிகளையும் வளர்க்கும் போது இந்த மாதிரி க்ளோஸ்டான ரூஃபாக இருக்குது மொத்தத்துக்குமே அப்படின்னா, அந்த ரூஃப் வரைக்கும் தான் உங்களால் செடிகளையும் மரங்களையும் வளர்க்க முடியும். அதுக்கு மேலே போக முடியாது, கட் பண்ணி விட வேண்டியிருக்கும். ஆனால் இங்கே டிசைன் படியே ஒவ்வொரு மாடியும் 4.5 டிகிரி விலக்கி கட்டியிருக்கிறதுனால ஓப்பன் ஸ்பேஸோட ஏரியா அதிகமாகுது. அப்போ ஓப்பன் ஸ்பேஸோட ஏரியா அதிகமாகும் போது முன்ன மாதிரி செடிகளை நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இவ்வளோதான் வளரணும், இந்த உயரத்துக்கு தான் வளரணும் அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணாமல் இங்கே வேணுங்கிற அளவுக்கு அந்த செடிகளோட உயரத்தையும் மரங்களோட உயரத்தையும் அதிகப்படுத்திக்க முடியுது. ஏண்டா உயரத்தை அதிகப்படுத்தலாம் ஒரு விஷயமா அப்படின்னு சிலருக்கு தோணலாம். ஆனால் அந்த பில்டிங் மொத்தமாகவே அந்த செடிகள் வளர்ந்துருக்கக்கூடிய ஏரியா எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 65,230 ஸ்கொயர் ஃபீட், அதாவது கிட்டத்தட்ட 1.5 ஏக்கர் பரப்பளவுக்கு அந்த பில்டிங்ல மட்டுமே செடிகளை வளர்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த செடிகளையும் மரங்களையும் வேணுங்கிற அளவுக்கு உயரமாக வளர்த்துக்க முடியும், அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண தேவையில்லை, கண்ட்ரோல் பண்ண தேவையில்லை, எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வளர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கிறதுனால அதால் அதிகப்படியான கார்பனை தனக்குள்ளே எடுத்துக்க முடியுது. அப்படி கணக்கு பண்ணி பார்க்கும்போது அந்த பில்டிங்கில் இருக்கக்கூடிய மரங்களால் மட்டுமே 130 டன் கார்பன் டை ஆக்சைடை உள்ளே எடுத்துக்க முடியும் அப்படின்னு கணக்கு பண்ணி சொல்கிறாங்க. இது போக அந்த தாஜு இன்யானில் அதோட மேல் மாடி முழுக்கவே சோலார் பேனல்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு கீழே 6 விண்ட் டர்பைன்ஸை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்காங்க. இது மூலமாக 42 மெகாவாட் மின்சாரத்தை ஒவ்வொரு வருஷமும் அவங்களால உற்பத்தி பண்ணிக்க முடியுது. அதை வச்சு அந்த பில்டிங்கோட தேவையில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை இந்த சஸ்டைனபிள் எனர்ஜி மூலமாகவே அவங்க தீர்த்துக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த பில்டிங்லேருந்து வெளியாகக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அளவும் கம்மியாகுது, வெளியிலேருந்து வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடும் அது தனக்குள்ளே எடுத்து வச்சுக்க முடியுது. இதை இந்த பில்டிங்கில் மட்டும்தான் பண்ணுறாங்களான்னு கேட்டால் அதான் இல்லை. உலகம் முழுக்கவே ஹைரைஸ் பில்டிங்ஸ்னு சொல்லப்படுற உயரமான கட்டிடங்களில் இந்த மாதிரி அதிகமான செடிகளையும் மரங்களையும் வைக்கிறது, இல்லைனா வேற ஏதாவது டெக்னிக் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணி கார்பன் எமிஷனை எப்படியாவது கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் பிளான் பண்ணி யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய ஆர்கிடெக்ட் சொல்கிறாங்க. இதுக்கு அர்பன் ஜெக்கோவியா அப்படின்னு ஒரு பேரும் வச்சிருக்காங்க. இப்போ இந்த ஜெக்கோவியானா என்னன்னா, உலகத்தோட உயரமான ஒரு மர வகை. அந்த மரங்கள் எப்படி ரொம்ப அதிகமான உயரம் வளர்ந்து சுற்றி இருக்கக்கூடிய கார்பனை தனக்குள்ள எடுத்துக்கிட்டு சுற்றுச்சூழலுக்கு ஒரு நன்மை பயக்குதோ, அதே மாதிரி இந்த ஹைரைஸ் பில்டிங்ஸையும் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான் அர்பன் ஜெக்கோவியா பிளானோட நோக்கம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சிங்கப்பூர், ஹாங்காங், சைனால ஷாங்காய், ஜப்பான்ல டோக்கியோ, இந்த மாதிரி மக்கள் தொகை தொடர்ந்து அதிகமாகிட்டே இருக்கக்கூடிய உலகத்தோட முக்கியமான நிறைய நகரங்கள்ல இந்த அர்பன் ஜெக்கோவியா கான்செப்டை பயன்படுத்தி தான் நிறைய புது புது கட்டடங்கள் கட்டிட்டு இருக்காங்க. இப்போ என்ன விஷயம்னா, மக்கள் தொகை தொடர்ந்து அதிகரிச்சுட்டே தான் இருக்க போகுது. அப்போ அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி கட்டடங்களையும் நம்ம புதுசாக கட்ட வேண்டிகிட்டே தான் இருக்கும். இப்போ எங்களை எடுத்துக்கிட்டா, நாங்கள் இருக்கக்கூடிய இந்த சென்னை பெருங்குடியில் 20 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ கட்டடங்கள் இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. நாங்கள் இங்கே வந்து சேர்ந்த இந்த 2.5 வருஷத்தில் மட்டுமே எங்கள் கண்ணு முன்னாடியே ஏகப்பட்ட புது பில்டிங்ஸ் கட்டியிருக்காங்க. இன்னுமே தொடர்ந்து பில்டிங்ஸ் கட்டிகிட்டே தான் இருக்காங்க. அவங்க கிட்டலாம் போய் புது பில்டிங்லாம் கட்டாதீங்க, கார்பன் எமிஷன்லாம் அதிகமாகும், அதுக்கு பதில் அங்கே மரம் நடுங்களேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா மக்கள் தொகை தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும்போது அங்கே கட்டடங்கள் கட்ட வேண்டிய தேவையும் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா அதை நம்பி ஒரு வாழ்வாதாரம் இருக்குது. அங்கே பில்டிங்ஸ் கட்டினாதான் புதுசாக வரக்கூடிய வேலை வாய்ப்புகளுக்கு நம்ம இடம் கொடுக்க முடியும். ப்ராக்டிக்கலான ஒரு சூழல் இப்படி இருக்கிறதால தான் கட்டக்கூடிய ஒரு புது ஆஃபீஸ் பில்டிங்ஸில் இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அந்த பில்டிங்கோட டிசைனை ட்வீக் பண்ணியோ இல்லை வேற ஏதாவது விஷயங்கள் பண்ணியோ அங்கே அதிகப்படியான செடிகளையும் மரங்களையும் வளர்க்க வச்சோம்னா
அது அந்த பில்டிங்லேருந்து வெளியே வரக்கூடிய கார்பன் எமிஷனையும் கம்மி பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி வெளியிலேருந்து வரக்கூடிய கார்பனையும் அது கொஞ்சம் கொஞ்சமாக தனக்குள்ள அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். அப்படிங்கிறது தான் இந்த அர்பன் செக்கோவியாங்கிற கான்செப்ட். அதான் முன்னாடியும் சொன்னேன், இப்போயும் அதை தான் ரிப்பீட் பண்ணுறேன். இப்போது இந்த கான்செப்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா? நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பில்டிங்கில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா முடியாதா? அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ இந்த தாஜோ இன்யான் பில்டிங் இருக்கு இல்லையா, இது தைவான் நாட்டில் இருக்குது. இப்போ இதே தைவான் நாட்டில் இந்த தாஜோ இன்யானுக்கு பக்கத்துலேயே டைப்பே 101 அப்படிங்கிற இன்னொரு கட்டடமும் இருக்குது. அந்த கட்டடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அதில் அதோட மேல் மாடியில் 660 மெட்ரிக் டன் எடையுள்ள ஒரு ஸ்டீல் பாலை கட்டி தொங்க விட்டுருக்காங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டோம்னா, நிலநடுக்கங்கள் அந்த தைவான் நாட்டில் ரொம்ப அதிகமாக ஏற்படும். அதுலேருந்து தப்பிக்க வைக்கிறதுக்காக தான் அந்த பில்டிங்கில் இப்படி ஒரு ஸ்டீல் பாலை கட்டி தொங்க விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி ஒரு ஸ்டீல் பாலால் ஒரு பில்டிங்கை நிலநடுக்கத்துலேருந்து தப்பிக்க வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2-3 தடவை நிலநடுக்கங்கள் ஏற்பட்டப்போ அந்த ஸ்டீல் பால் தான் அந்த பில்டிங்கை காப்பாற்றி கொடுத்துருக்கு. அது எப்படி அது பண்ணுச்சு, எதுக்காக அதை அப்படி கட்டி விட்டுருக்காங்க அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கான கார்டு இப்போ சைடில் தெரியும். அது வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.